ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வந்து ஜாகிரஃபி நம்ம வந்து என்ன சப்ஜெக்ட் படிக்கலான்னு போல்ல போட்டிருந்தேன். ஜாகிரஃபியை முடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஜாகிரஃபியை முடிச்சிருவோம் இந்த வீக்கோட. முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான டாபிக்ல முடிச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷா ஐஎன்எம் ஆரம்பிச்சிடலாம். அடுத்த திங்கட்கிழமைல இருந்து நம்ம இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் ஆரம்பிச்சிடும். இந்த 4 நாள் வந்து பார்த்தோம்னா ஜாகிரஃபியை முடிச்சிடுவோம். ஓகே, என்ன பார்க்க போறோம்னா சாயில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸ் ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். இது குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான். கேட்கற கொஸ்டின் தான் மாறும் தவிர சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று தான் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் ஜாகிரபி சிலபஸ். இதுல வந்து பார்த்தோம்னா லொகேஷன், இந்தியாவோட லொகேஷன், அமைவிடம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ரெண்டாவது பிசிக்கல் ஃபீச்சர்ஸும் பார்த்தாச்சு. நம்ம ஒவ்வொரு மலைகளும் பத்தி பார்த்தோம். மலைகள் எப்படி உருவாச்சு, எது பெரிய மலை, எது சின்ன மலை, அதுக்கு கீழே இருக்க ஒரு சின்ன மலை, எது சவுத் இந்தியாவில பெரிய மலை, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். எப்படி மழை வருதுன்னு பார்த்தோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோம், நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். யாராச்சும் இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கலன்னா நீங்க நேரம் யூடியூப் போயிடுங்க. ஓகேங்களா? யூடியூப் போயிட்டு இதுல வந்து பார்த்தா விதைகள் ஸ்டடி சென்டர்னு அடிங்க. ஓகே, ஒன்ஸ் விதைகள் ஸ்டடி சென்டர் அந்த சேனல் அடிச்சோம்னா சேனல் வரும். இதுல வந்து பார்த்தோம்னா பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளேலிஸ்ட்டை தொடுங்க. இதுல வந்து சூப்பர் 5 ஜிஎஸ், சூப்பர் 5 சப்ஜெக்ட்னு இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா அந்த பழைய வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க பார்த்துக்கலாம். மான்சூன், ரிவரு, என்னெல்லாம் நம்ம நடத்தணுமோ அந்த வீடியோஸ்லாம் இதுல இருக்கு. நீங்க போய் இந்த வீடியோஸை நீங்க பார்த்துக்கலாம், பார்க்காதவங்க. ஓகே, அதை பார்த்துட்டு கூட நீங்க டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். டெஸ்ட்டும் இருக்கு வீக்லி. நம்ம என்ன நடத்துறோமோ அதை வந்து நம்ம டெஸ்ட் வைப்போம், அதை நீங்க எழுதி பார்த்துக்கலாம். ஸோ மான்சூன் முடிச்சிட்டோம், வெதர் கிளைமேட் எல்லாமே முடிச்சிட்டோம், வாட்டர் முடிச்சிட்டோம், ரிவர் முடிச்சிட்டோம். ஸோ சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜர்ல ஒரு முக்கியமான ஒரு லைன். ஓகேங்களா? இந்த ஒரு லைன் அப்படியே முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சாயில், மண்ணுனா என்ன, மண்ணோட வகைகள், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வாரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த முதல் பேரா முடிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? இந்த முதல் பேரா இருக்குல்ல, இந்த முதல் பேராவை முடிச்சு விட்டுருவோம். முடிச்சுட்டு ஒரு பிரேக் விட்டுலாம் ஜாகிரபிக்கு. ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டோம்னா இன்னும் இருக்குது பார்த்தோம்னா கொஞ்சம் தான், இது ஒரே வாரம் போதும். இதை பிரேக் விட்டு நம்ம ஐஎன்எம் போவோம். ஐஎன்எம் போயிட்டு ஒரு வாரம், ஐஎன்எம் முடிச்சுட்டு எக்கானமி ஒரு வாரம், அந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன்ல போகலாம். சப்போஸ் எக்ஸாம் கிட்ட வருது, நிறைய பேர் குரூப் 4 இங்க படிக்கிறவங்க இருந்தா நம்ம வந்து 2 hours செஷன் கூட வச்சுக்கலாம். 1 hour ஐஎன்எம், 1 hour எக்கானமி, அந்த மாதிரி கூட நம்ம டைமுக்கு ஏற்ற போல பார்த்துக்கலாம். இல்லை நான் எல்லாரும் குரூப் 2 தான் இருக்கீங்கன்னா நம்ம பொறுமையா போகலாம். ஓகே, அது வந்து ஒரு 50 பேர் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லோவா பிக்கப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாயில். ஸோ எப்பவுமே ஒரு டாபிக் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்களேன். சொந்தம் யாராச்சும் வந்தீங்களா, புதுசா வந்தீங்களா, நீங்க உங்க வீடியோவை அன்மியூட் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஓகே, சரி நம்ம பார்ப்போம். எப்பவுமே ஒரு டாபிக் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சப்ஜெக்டே படிக்க ஆரம்பிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய் பார்க்கணும். அது எந்த சப்ஜெக்ட்னா நீங்க படிங்க. இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்ல எந்த மாதிரி கேள்வி வருது, எவ்வளவு கேள்வி வருதுன்ற தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க போய் பாத்தீங்கன்னா ஜாகிரபியில 8 கேள்வியில இருந்து அதிகபட்சம் 10, ஓகேங்களா, இல்ல 9 கேள்விகள் இந்த ரேஞ்சில் தான் கேட்பாங்க. 8 to 9 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஓகே, ஸோ ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ல இருந்து 9 கேள்விகள் வரும். மொத்தம் 75 கேள்வியில அப்ப பார்த்தோம்னா 10%, ஒரு 10% கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாகிரபியில வரப்போகுது ஜிஎஸ்ல இருந்து. ஆனா இந்த 8 கேள்வியில வந்து பார்த்தோம்னா நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியாச்சு இந்த மண் என்ற டாபிக்ல இருந்து வரும், இந்த சாயில் இந்த டாபிக்ல இருந்து வரும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு கிளாஸ் நீங்க முடிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்க முடிச்ச மாதிரி. ஸோ ஒரு கொஸ்டின் அந்த 75க்கு ஒன்று நீங்க முடிச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். ஸோ சரி, ஒரு கொஸ்டின் வருதுன்ட்டேன். இந்த ஒரு கொஸ்டின் எப்படிலாம் வருது அப்படி பார்க்கும்போது ஜென்ரலா சாயில எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க நான் ஜென்ரலா சொல்றேன். முதல்ல எடுத்தோன்னே இப்போ இந்த மண் இருக்குன்னா இந்த மண்ணோட வகைகள் கேட்பாங்க, டைப்ஸ். இந்தியாவிலே அதிகமா இருக்கக்கூடிய மண் வகை என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய மண் வகை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய மண் வகை. அது மட்டும் இல்லாம எந்த மண்ணுல எந்த கிராப் விளையும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் சாயில், இந்த கரிசல் மண் இந்த பிளாக் சாயில் இருக்குன்னு வச்சுங்க, இதுல வந்து பார்த்தோம்னா காட்டன் விளையும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சாயிலுக்கும் ஒவ்வொரு கிராப் வந்து விளையக்கூடியது இருக்கும், அது கேட்பாங்க. எந்த மண்ணு எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஸ்டேட்ல இருக்கு,
ஓகேங்களா. இப்போ பிளாக் சாயில் எங்க காணப்படும்னா உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற டெக்கன் பகுதிகளில் பிளாக் சாயில் காணப்படும். ரெட் சாயில் எங்க காணப்படும், அலுவியல் சாயில் எங்க காணப்படும், அந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும். அப்போ பெரும்பான்மையான கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இந்த 8 டைப் ஆஃப் சாயில் கேட்பாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு சாயிலும் என்ன கிராப் விளையும், ஒவ்வொரு சாயிலும் எங்க இருக்கு, சில சாயிலுக்கு வேற வேற பெயர்கள் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த சாயிலுக்கு வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் பெயர் இருக்கா, இதெல்லாம் கேட்பாங்க. கடைசியா வந்து பார்த்தோம்னா இந்த சாயில் எப்படி உருவாச்சு, சாயில் எப்படி எரோஷன் ஆகுது, எப்படி வந்து சாயில்லாம் வந்து கம்மியாகுது, காத்துனாலயோ இல்ல மழையினாலயோ சாயில்லாம் அடிச்சுட்டு போகுது, அதெல்லாம் எப்படி, இதெல்லாம் எப்படி தடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ. இது எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா போதும், இந்த சாயில் என்ற டாபிக் ஓவர் ஆயிடும். முக்கியமா வந்து பார்த்தோம்னா சில சாயில், முக்கியமான சில சாயில்கள்ல எந்த மினரல் அதிகமா இருக்கும், எது இருக்காது, எது டெபிசிட்டா இருக்கும், அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ ஒரு சாயில் இருக்குன்னா பொட்டாசியம் இதுல அதிகமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட மினரல்ஸ் வந்து இதுல கம்மியா இருக்கும், அந்த மாதிரி வந்து உங்களை வந்து கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி நம்ம படிக்கலான்றது இன்னி கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க எந்த ஒரு டாபிக் வந்து எடுத்து படிக்கிறீங்க, ஒரு ஐஎன்எம் வந்து ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க, இந்த டாபிக்ல எப்படிலாம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எப்படிலாம் அந்த ஸ்டெப் வந்திருக்குன்னு தெரியணும். ஸோ அதுதான் வந்து ஒரு கரெக்டான ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால சாயில் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகே, எப்பவுமே ஒரு கொஸ்டின் வரப்போகுது. ஓகே, சாயில் இப்ப எல்லாருக்கும் தெரியும், மண் இது வரைக்கும் மண் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா. பார்க்காத ஆள்லாம் இருக்கு பொறுத்தல. ஸோ இந்த மண்ன்றது என்ன, இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். ஓகே, அதுக்கடுத்து இந்த மண் எப்படி உருவாச்சு, இந்த மண்ணை பத்தி படிப்பாங்க, அவங்களை என்ன சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து என்னன்னா இந்த மண் எப்படி எல்லாம் உருவாகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் டைப்ஸ் ஆஃப் சாயில் பத்தி பார்க்கலாம். இப்போ மண்ணுன்றது என்ன, இப்போ ஒரு பூமி இருக்கு. ஓகே, பூமியோட இப்போ இதுதான் நம்மளோட பூமி இருக்கு வச்சுங்க. நம்ம பூமி இருக்குன்னு வச்சுங்க. இந்த பக்கம் இந்த ஆங்கிள் பார்ப்போம். இந்த பூமியோட இந்த டாப் மோஸ்ட் லேயர் இருக்கு பாருங்க, இந்த மேல இருக்கக்கூடிய ஒரு லேயர், டாப் மோஸ்ட், அதுதான் இந்த கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் லேயர் தான் மண். ஓகே, நீங்க இந்த ஒரு இடத்துல பள்ளம் நோண்டுறீங்க, ஒரு குறிப்பிட்ட தொலைவு தான் மண் இருக்கும். அதுக்கு மேல வந்து பார்த்தோம்னா பாறைகள், சின்ன சின்ன கல்லு, அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. அதுக்கடுத்து முழு பாறையாயிடும் கீழே எல்லாம் பூமியில போகும். அந்த மண்ணுன்றது இந்த பூமியோட டாப் மோஸ்ட் லேயர்ல தான் இருக்கிறது தான் இந்த மண். இந்த மண்ணுன்றது பல ஆண்டுகள் ஆகும் கொஞ்சம் மண் வந்து உருவாக. ஏன்னா ஒரு பாறை இருக்குன்னா அந்த பாறை உடையணும், சிதல் அடைஞ்சோம். ஓகேங்களா. சிதல் அடைஞ்சு அது வந்து பார்த்தோம்னா தூள் தூளா உடைஞ்சி அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸா நொறுங்கி வர்றது மூலமா தான் அந்த மண்ணுன்றது உருவாகும். இது எல்லாமே வளமான மண்ணா கேட்டா, ஒரு வளமான மண் எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஒரு மண். இப்போ இதுதான் வந்து ஒரு நல்ல சாயில்னா என்னன்னா இருக்கணும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக், ஆர்கானிக் சக்திகளும் இன்ஆர்கானிக் சக்திகளும் இருக்கணும். இப்போ ஆர்கானிக்னா என்னன்னா ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு. ஓகே, ஆர்கானிக்னா ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. ஹியூமஸ்னா என்ன சொல்றேன்னா இங்க இருக்கக்கூடிய பிளான்ட், ஓகே, இங்க இருக்கக்கூடிய செடிகள், இங்க இருக்கக்கூடிய விலங்குகளோட கழிவு, அதுவும் இல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு மரம், அந்த மரம் இல்ல செடி எல்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அதெல்லாம் வந்து இலையெல்லாம் கொட்டுச்சுன்னா அந்த எல்லாம் ஆகும், மண்ணோட மண்ணா மாறும் பாருங்க, அதுதான் வந்து ஹியூமஸ், அதுதான் ஆர்கானிக். இன்ஆர்கானிக்னா மினரல்ஸ். ஒவ்வொரு பாறையில இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பாறை, எல்லா பாறையிலும் ஒவ்வொரு மினரல் இருக்கும். இப்ப சில பாறை கால்சியம் பாறை இருக்கும், முழுக்க முழுக்க கால்சியத்தால இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாறையில இருக்கக்கூடிய சக்தம், இங்க இங்க இருக்கக்கூடிய சக்தம், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு நல்ல ஒரு சாயிலா இருக்கும். ஓகேங்களா. சாயில் எங்கன்னா இருக்கும், இப்போ நீங்க ஒரு பாலைவனம் போனீங்கன்னா அங்கேயும் சாயில் இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே அந்த சக்தி மிக்க சாயிலா இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. ஓகேங்களா. அந்த சக்தி மிக்க சாயிலுக்கு என்ன தேவைப்படும்னா இந்த செடி உரம், ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹியூமஸும் இங்க இருக்கக்கூடிய பாறையில் இருக்கக்கூடிய மினரல் சக்தி, இது ரெண்டும் சேர்ந்ததுதான், சேர்ந்து கரெக்டான ரேஷியோல இருந்தாதான் அது ஒரு நல்ல மண். நான் உங்களை குழப்ப விரும்பல, நம்ம டைரக்டா போவோம். போக போக இது புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்ல போயிடலாம். மண். ஸோ சாயில்னா என்ன சொன்ன மாதிரி அப்பர் மோஸ்ட் லேயர். ஓகேங்களா. இந்த சாயில்ன்றது வந்து பார்த்தோம்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் ஒரு குறிப்பிட்ட லேயர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த சாயில். ஸோ இதுதான் வந்து சாயில், ஒரு அப்பர் மோஸ்ட் லேயர் தான் சாயில். ஓகே, இந்த சாயில்ல என்ன இருக்கும், இந்த மண்ணுல என்னென்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா யூமஸ்னா இந்த செடி கொடி இங்க இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் செத்து மக்கி மக்கன பேர் இருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து ஹியூமஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா
வீட்டுல மாடு வச்சிருந்தாங்கன்னா அந்த எருவுலாம் இருக்குல்ல, இந்த மாட்டோட சாணமா சேர்த்து வச்சிருப்பாங்க. சேர்த்து வச்சோன்னா அது வந்து மக்கி ஒரு எருவா மாறும். அதுதான் ஹியூமஸ். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கழனியில போய் மேல தூவுவாங்க. தூவுனாங்கன்னா அந்த மண் வந்து பார்த்தோம்னா சக்தி மிக்க மண்ணா மாறும். ஓகே, சில டைம் என்ன பண்ணுவோம், நம்ம செடி வந்து வைப்போம். ஓகே, சன் சில செடிகள், ஓகே, ஐப் செடின்னு நினைக்கிறேன், ஒரு செடி வைப்பாங்க. அந்த செடி என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில ஏறு விழுவாங்க. ஓகே, ஏறு விழுறது மூலமா அந்த மண்ணுக்கு வந்து அந்த போதுமான ஊட்டச்சத்து வந்து தருவாங்க. ஓகேங்களா? சோ அது இருக்கும். ஒரு ஒரு சாயில்னா டாப் மோஸ்ட் லேயர், அதுல நிறைய ஹியூமஸ்னா இந்த மக்கும் தன்மை உள்ள இந்த செடிகள் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய விலங்குகளோட மக்கான ஒரு ஸ்டேஜ் தான் வந்து ஹியூமஸ். அது மட்டும் இல்லாம மினரல்ஸ் இருக்கும். மினரல்ஸ்னா தாதுகள் நிறைய வந்து பார்த்தோம்னா தாதுகள், பொட்டாசியம், கால்சியம், அந்த மாதிரி சல்ஃபர், ஜிங்க், இந்த மாதிரி மினரல் இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா பாறைகள்ல இருந்து வரக்கூடியது. இந்த பாறை வந்து பார்த்தோம்னா உடையும் போது சின்ன சின்னதா உடையும் போது இந்த பாறையெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து பார்த்தோம் மினரல்ஸால உருவானது தான். ஓகேங்களா? அந்த மினரல்ஸ் அந்த சாயில இருக்கும். அது மட்டும் இல்லாம காத்து. ஓகே, இதே வந்து பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன உயிரினம்லாம் வந்து பார்த்தா அந்த மண்ணுல புகுந்து போகிறது மூலமா காத்து கூட இந்த இந்த மண்ணுல இருக்கும். அது மட்டும் இல்லாம வாட்டர், தண்ணி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடம் தான் வந்து பார்த்தோம்னா மண். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு பிளான்ட், ஒரு செடி வந்து வளர்றதுக்கான ஒரு உபயோகமா இருக்கு. அதோட வேர் மூலமா வந்து பார்த்தோம்னா அந்த தாதுகள் சக்தியும், ஒரு பக்கம் அந்த ஹியூமஸ்ல இருக்கக்கூடிய சக்தி, இந்த காத்து, இந்த தண்ணி, இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தோம்னா அந்த செடி வந்து வளருது. ஓகே, சோ சிம்பிளா வந்து மண்ணுனா என்ன அப்படி பார்த்தோம்னா, சோ மண்ணுனா என்னன்னா இந்த பூமியோட டாப் மோஸ்ட் லேயர், இந்த மேல இருக்கக்கூடிய ஒரு படிவம் தான் அந்த மண்ணு. இந்த மண்ணுல என்னென்ன இருக்குன்னா ரெண்டு இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா கழிவுகள். ஓகேங்களா? இந்த செடியோட இலையில இருந்து எல்லாமே, இந்த செடியில இருந்து வரக்கூடியது எல்லாம் வேஸ்டும். ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த மனிதர்கள், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்ல விலங்குகளோட வேஸ்ட். இதெல்லாமே வந்து பார்த்தா மக்கான ஸ்டேஜ்ல இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா ஹியூமஸ். அது மட்டும் இல்லாம மினரல், இங்க இருக்கக்கூடிய சக்திகள். ஓகேங்களா? இந்த நேச்சுரலா மண்ணுல வந்து பார்த்தோம்னா சில மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு மினரலும் ஒவ்வொரு மண்ணை பொறுத்து மாறும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம காத்து, தண்ணி, இது எல்லாமே இருக்கிறது தான் இந்த சாயில். இந்த சாயில வந்து நிறைய லேயர்ஸா பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஜியாகிரபி நீங்க படிக்க வேண்டியது இல்ல. ஃபர்ஸ்ட் ஜென்ரலா தெரிஞ்சுங்க. இந்த டாப் மோஸ்ட்ல இருக்குதுன்னா ஜீரோ அரிசான்னு சொல்லுவாங்க. அடுத்து ABCD வரைக்கும் போகும். ABC R வரைக்கும் போவாங்க. ஆர்னா பெரிய பெரிய ராக். எப்படின்னா இந்த ராக் எல்லாம் வந்து பார்த்தோம்னா உடைஞ்சு 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 பீஸ் பீஸா ஆனது அந்த மண்ணு மேல. இதுக்கு பல 100 வருஷம் ஆகும். இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ இதுதான் மண்ணு. சோ இதான் மண் வந்து உருவாயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மண்ணை பத்தி படிப்பாங்கல்ல, அதுல என்ன சொல்லுவாங்கன்னா பெடோலஜி. ஓகே, இந்த மண்ணை பத்தி படிக்கிறதுன்ற பெடோலஜின்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணை சார்ந்த இந்த என்விரான்மெண்ட்டை படிக்கிறாங்க. இந்த பெடோலஜி. இந்த மண் உருவாகுது பாருங்க, இந்த மண் உருவாகக்கூடிய ப்ராசஸ். இப்ப ஜீனஸ்னா ப்ராசஸ், இதுனா ப்ராசஸ், பீடோனா மண், சாயில். சாயில் ஃபார்மிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து பார்த்தா பெடோஜெனிசிஸ். ஓகே, பெடோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பெடோலஜின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்துங்க, இந்த போட்டோஸ்ல பார்த்தே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுனா சாயிலு, லஜினா ஸ்டெடி. அப்ப சாயிலை பத்தி படிக்கிறாங்க. ஜெனிசிஸ்னா ஃபார்மிங், எப்படி உருவாச்சு அப்படின்றத நீங்க போட்டோ வச்சு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து மண் உருவாகக்கூடிய அந்த ஸ்டேஜஸை பத்தி படிக்கிறது என்னன்னா பெடோலஜி. அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய அந்த மொத்தத்தோட விளைவு என்ன சொல்றேன்னா பெடோஜெனிசிஸ்ன்னு சொல்றாங்க. சோ இந்த மண் வந்து எப்படி எல்லாம் உருவாகலாம், என்ன டைம் எப்படி எல்லாம் உருவாகுது, அந்த ஃபேக்டர்ஸ் காரணிகள்னு பார்க்கும்போது முதல் உடனே நிறைய காரணிகள் இருக்கு. ஒரு மண் இருக்குன்னு வச்சுங்க, இந்த மண்ணுக்கு எதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம்னா ஒண்ணு டைம். ஓகேங்களா? ஒரு மண் உருவாக பல 100 வருஷம் ஆகும். உடனே ஒரு மண் வந்து உருவாகுது. ஓகே, இப்ப ஒரு பெரிய பாறை இருக்குன்னு வச்சுங்க, அந்த பாறையில வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விரிசல் விழுந்து அதுல இருக்கக்கூடியது சின்னதா உடைஞ்சி, அது சின்ன சின்னதா உடைஞ்சி ஒரு தூளான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அப்ப அது வந்து ஒரு நாள்ல 2 நாள் வரப்போது, பல ஆண்டுகள் வருஷம் ஆகும். ஓகேங்களா? மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த துகள்கள்லாம் உடையதுல இது மோஸ்ட்லி இந்த மலைகள்ல தான் அதிகமா நடக்கும். ஏன்னா மலை வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு மலை வந்து இப்படி பெருசா இருக்குன்னு வச்சுங்க, இந்த மலையில என்ன ஆகும்னா டெய்லி சூரிய வெளிச்சம் அடிக்கும். ஓகேங்களா? சூரிய வெளிச்சம் அடிக்கும் போது இந்த கல்லு எல்லாம் வந்து பார்த்தோம்னா சூடாகும். சூடாகும் போது என்ன ஆகும்னா இந்த கல்லு எல்லாம் விரியும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த கல்லு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? நைட் என்ன ஆகும்னா குளிரும். குளிரும் போது இந்த கல்லு எல்லாம் வரும், சிங்க் ஆகும். மறுபடியும் வந்து பார்த்தா சுருங்கும். அப்போ ஒரு பொருள்
ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது, மறுபடியும் சின்னதாகுது, பெருசாகுது, சின்னதாகுதுன்னு போது அதுல வந்து பார்த்தோம்னா விரிசல் வரும். விரிசல் வந்து உடையும். ஓகே, காலப்போக்குல அப்படி உடையும் போது மழையினாலேயோ இல்ல அந்த தண்ணி அடிச்சுன்னு வரும், மழை அந்த வாட்டர் ஃபால் தண்ணினாலேயோ அதெல்லாம் அடிச்சுன்னு வரும்போது மண்ணா வந்து மாறுது ஒரு காலத்துல. ஓகேங்களா? ஸோ கிளைமேட்டும் இது முக்கியமானது. இப்ப நம்ம பார்த்தோம்னா வெயில், இப்ப வெயில் காலத்துல வந்து பார்த்தா சரியான வெயில் அடிக்கும். ஓகே, நைட்ல வந்து பார்த்தோம்னா சில இடங்கள் சரியான குளிர் இருக்கும். ஸோ வெயில் குளிர் இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து அடிக்கும் போது பாறைகள் வந்து பார்த்தோம்னா விரிசல் வந்து மண்ணா மாறத்துக்கான அந்த ஸ்டேஜஸ் இருக்கு. அதுக்கடுத்து மண் வந்து உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் பேரண்ட் ராக். ஓகேங்களா? ஒரு பாறை இருந்தாதான் அந்த பாறையில வந்து பார்த்தோம்னா உடைஞ்சி மண்ணா மாறும். இப்ப இந்த மண்ணுக்கும் இந்த பாறைக்கும் பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப அவர் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க பசங்கன்னா இவங்கள போலதான் இருப்பாங்க. சேம் டிஎன்ஏ எல்லாம் மேட்ச் ஆகும். அதே போலதான் இந்த பாறையில என்ன சக்தி இருக்கோ அதுதான் அந்த மண்ணிலையும் சக்தி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப என்னன்னா சாயில் எப்படி உருவாகுது பத்த வச்சுங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய பாறைனா இந்த பாறை மலை எப்பவுமே எப்பவுமே வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு, ஒரு பக்கம் வெயில் அடிச்சுன்னு இருக்குது, ஒரு பக்கம் குளிர் அடிச்சுன்னு இருக்குன்னா இந்த பாறையில அது எல்லாமே தெரியும். இந்த மேல இருக்கக்கூடிய லேயர்ல வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் பாறையை வந்து மேல பிடிச்சி ஏறக்கூடாது, டக்குன்னு கைய கூட வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா அது நிறைய பிசிக்கல் பிசிக்கலா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். வெயில் மழை இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கிறதுனால அந்த விரிசல் இருக்குதுன்னா ஈஸியா உடஞ்சு கைய வந்துடும். பாறையை பிடிச்சி ஏறும்போது பார்த்து ஏறணும், ஏன்னா இல்லைன்னா வந்துடும். இந்த பாறை எல்லாம் உடைஞ்சி அதெல்லாம் தூள் தூளா ஆகிதான் மண்ணுன்ற வடிவத்துக்கு வருது. அதுக்கு பல 100 வருஷம் வந்து ஆகும். ஓகேங்க, காத்து மழை அதுக்கடுத்து இங்க வர வெள்ளத்தெல்லாம் அடிச்சுன்னு போய் நம்ம பார்த்திருப்போம் இந்த ஜியாகிரபி கிளாஸ்ல. ஹிமாலயாஸ் இருக்கும், ஹிமாலயஸ்ல மழை பெய்யறது மூலமா அங்க இருக்க பாறையெல்லாம் அடிச்சுன்னு வந்து எங்க போய் நிக்கும், எல்லாம் பாபர்ல வந்து நிப்பாங்க. பாபரை பார்க்கறது கல்லு கல்லா இருக்கும். அதுக்கடுத்து அடிக்க 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 இந்த கல்லு எல்லாம் உடைஞ்சு உங்களுக்கு மண்ணா மாறி கேங்கட்டிக் பிளைன்ல வந்து உங்களுக்கு மண் வந்து ஃபார்ம் ஆகி நிக்குது. அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா மண்ணுக்கான அந்த டைம் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தா பல 100 வருஷங்கள் ஆகும். சோ இந்த மாதிரி வந்து இந்தியா முழுக்க மண் மண் வந்து இருக்கு. ஒவ்வொன்றும் வேற வேற வகைகள் இருக்கு. கலர் பார்த்தோம்னா வேற இருக்கு, வேற வேற பயிர் வந்து வகைகள் இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் வந்து ஒரு யூனிஃபார்மா பண்ணணுன்றதுக்காக இந்தியாவுல வந்து பார்த்தோம்னா 8 வகையா மண் வந்து பிரிக்கிறாங்க. எத்தனை வகைன்னா 8 வகை, 8 டைப்ஸா பிரிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மண்ணை வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வெரைட்டி. ஓகேங்களா? இப்போ இது யார் பிரிக்கிறாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் 1953ல 8 டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க. 1953ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து வகைப்படுத்துறாங்க, 8 வகைப்படுத்துறாங்க. ஸோ யாருன்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் வந்து பண்றாங்கன்னா 8 வகையா மண்கள் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில் இதெல்லாம் பாக்குறாங்க. நீங்க முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 4 சாயில் மட்டும் தெரிஞ்சுக்கணும் போதும். தெரிஞ்சுக்கணும்னா இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம், இதுல என்ன மினரல் இருக்கு, இதுல என்ன மினரல் இல்ல, அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த 4 சாயில இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ எது வந்து இங்க இருக்கக்கூடிய எக்கானமி, ஃபுட்டு இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுதோ அதுதான் முக்கியம். ஓகேங்களா? இப்போ அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்டரல் சாயில்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு பயிர் வகைகள்லாம் வரும். அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வருமானம் வருது. ஓகேங்களா? ஒரு விவசாயம் பண்றாங்க, இதுக்கு எல்லாமே உதவும். ஆனா இங்க இருக்கிற சாயில்லாம் வந்து பார்த்தோம்னா விவசாயத்துக்கு உகந்தது இல்லை. அதனால அதுல மினரல் இருந்தான்னா இல்ல கட்டிருந்தா அதெல்லாம் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற சாயில என்ன மினரல் இல்ல, என்ன அதிகமா இருக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு ஒரு விவசாயம் பண்றதுக்கு உபயோகமா இருக்கும். அதனால இதுல இருந்துதான் உங்களை அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு எர்த்குவைக் வருது. ஓகேங்களா? ஒரு நிலநடுக்கம் வருது, கடல்ல வருதுன்னு வச்சுங்க. சுனாமியும் வரலன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை பத்தி நியூஸே வராது. இதே ஒரு நிலப்பகுதியில வந்து வச்சுங்க, அதனால ஏதாச்சும் உயிரிழப்பு வந்ததுன்னா அதுதான் நியூஸ்ல அதிகமா போடுவாங்க. நமக்கு வந்து எது அஃபெக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம படிப்போம். அதே போலதான் இந்த 4 சாயில் மட்டும் படிச்சா போதும், மத்த சாயில நீங்க படிக்க தேவையில்ல. ஓகே, மத்த சாயில் நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுங்க. இந்த 4 சாயில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் முன்னாடி நீங்க இதை ரிவிஷன் பண்ணிட்டு போயிடணும். சரி, நான் ஒரு வாட்டி நான் சொன்னதை ரீகால் பண்றேன். இந்த ஸ்லைட் தமிழ்லயும் இருக்கு. இப்ப எப்படின்னா இந்த இங்கிலீஷ் இருக்கா, இந்த கீழே தமிழ்ல இருக்கு. இங்க இங்கிலீஷ்ல இருக்கா, கீழே தமிழ்ல இருக்கு. ஓகேங்களா? இது தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், எடுத்துங்க.
ஓகேங்களா? ஒரு வாட்டி இது வரைக்கும் நான் சொன்னதை ஒரே வாட்டி ரீகால் பண்றேன் வேகமா. ஸ்பீடா நம்ம போயிடலாம். ஓகேங்களா? மண்ணுனா என்னன்னா இந்த பூமியோட டாப் லேயர், மேல இருக்கக்கூடிய ஒரு படிவம் தான் இந்த மண்ணு. இந்த மண்ணுல என்னென்னலாம் இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கான பொருட்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க பெரிய பெரிய பாறையில இருந்து உடைஞ்ச போது அந்த பாறையில இருக்கக்கூடிய அந்த தாது, அந்த மினரல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம காத்து, தண்ணி இது எல்லாமே அந்த மண்ணுல இருக்கும். இதெல்லாம் உருவாக பல 100 வருஷங்கள் ஆகும். ஓகேங்களா? அது அஃபெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த மண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னா இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? கிளைமேட், இந்த சூரியனோட வெளிச்சத்தை பொறுத்தோ இல்ல மழை பெய்யறதை பொறுத்தோ இல்ல குளிரை பொறுத்தோ வந்து பார்த்தோம்னா அந்த மண்ணோட இதுவாகும் டைம், அந்த இடத்தை பொறுத்து இந்த மண்ணெல்லாம் உருவாகும். ஓகே, சில இடத்துல அதிகமா மண் உருவாகும், சில இடத்துல லேட்டா உருவாகும். ஒரு இடத்துல அதிகமா மழை பெய்யுது, குளிரா இருக்கு, சரியான வெயில் எல்லாமே நடக்குதுன்னு வச்சுங்க, அங்க மண் வந்து அதிகமா உருவாகும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த சிதைவுன்றது அதிகமா இருக்கு. சில இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி பெருசா இல்ல, டெம்பரேச்சர் வேரியேஷன் இல்லைன்னா அங்க வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் அதிகமா நடக்காது. மண் வந்து ஸ்லோவா உருவாகும். அதுதான் சொல்றாங்க. அடுத்து இந்த மண்ணை பத்தி படிக்கிறது என்னன்னா பீடியோலஜி. ஓகேங்களா? இந்த மண்ணை பத்தி பெடோலஜி. ஓகே, பெடோலஜி, பெடோனா சாயில், லஜினா ஸ்டெடி. அதே போல ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், சாயில், பெடோ சாயில் ஃபார்மேஷன். ஸோ இது பாத்துங்க. பெடோஜெனிசிஸ்னா சாயில் உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸ். எப்படின்னா ஒரு படிக்கிறேன் நான் போயிட்டு, ஒரு பாறை எப்படி மண்ணாச்சு, தூள் தூளா மண்ணாச்சு, இதை பத்தி நான் படிக்கிறேன்னு வச்சுங்க, இதுதான் வந்து பெடோலஜி. இது உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, இதுதான் பெடோஜெனிசிஸ். ஸோ இது பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்தியாவில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விதமான மண் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும்ன்றதுக்காக 1953 இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஐகேர், ஓகேங்களா, ICAR, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 8 வகையா பிரிக்கிறாங்க. ஓகே, இதுல நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க வேண்டியது இந்த 4 வகை தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 வகை ஜஸ்ட் தெரிஞ்சுங்க போதும். ஓகே, இந்த 8 வகை, இந்த 8 வகையை வச்சு இங்க போட்டோ ஒரு இந்தியாவில எங்கெங்கெல்லாம் அந்த சாயில் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. இது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த இந்த 8 வகை, இதுல ஒவ்வொரு வகையை பத்தி படிக்க போறோம். ஒவ்வொரு வகையில என்ன படிப்புனா அந்த வகை வந்து இந்தியாவில் எவ்வளவு இருக்கு, இது இந்தியாவில் எந்த இடத்துல காணப்படும், இதுல எந்த மினரல் அதிகமா இருக்கும், எது கம்மியா இருக்கும். ஓகே, இதுல எந்த பயிர்கள் விளையும், இது எந்த மாநிலங்கள்ல இருக்கு, ஓகே, எந்த ஸ்டேட்ல இருக்கு, இவ்வளவுதான் நம்ம படிப்போம். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது கேட்கணும்னா நீங்க இந்த சாட்ல வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, தமிழ் வந்து கடைசியா காட்டுறேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த PDF உங்களுக்கு குரூப்ல தந்துடும். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த PDF உங்களுக்கு வந்து குரூப்ல கிடைச்சிடும். நீங்க இதை வச்சு வந்து பார்த்தோம்னா படிச்சுக்கலாம். ஓகே, இது யாரும் பிரிண்ட் போடாதீங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய PDF. இதெல்லாம் பிரிண்ட் போட்டோம்னா செலவு அதிகமாயிடும். இது எதுக்குன்னா ஒரு கண்ணுக்கு நல்லா பார்த்தே நீங்க படிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரெடி பண்ணது. ஓகேங்களா? நான் பிரிண்ட் போடுறது வேற ஐடியா சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த மண் இதை வந்து கலர்ஃபுல்லா ரெடி பண்ணது. இதை நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா எப்படியும் ஒரு 50 பேஜ் வரும், அது வேஸ்ட். ஓகேங்க, செலவு தான் அதிகம். சரி, நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கறது வந்து பார்த்தா வண்டல் மண், அலுவியல் சாயில். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் நான் காட்டிடுறேன், அதுக்கு நான் தமிழ்ல காட்டுறேன். நான் மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். யாராச்சும் தமிழ் மீடியமா இருந்தா புரியலையானா சொல்லுங்க, நான் மறுபடியும் என்னால் முடிஞ்சவங்க நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபியை ரெஃபர் பண்ணுவீங்க எல்லாரும். இப்போ என்னன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபியில வந்து பார்த்தோம்னா இந்த மண்ணுக்குன்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தோம்னா தப்பு. நான் என்ன சொல்றேன்னா அதுல வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ரெட் சாயில் தான் அதிகமா இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ரெட் சாயில் ஆர் பிளாக் சாயில் வந்துட்டேன், இதுதான் வந்து அதிகமா இருக்குன்னு அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். அது நீங்க பார்க்காதீங்க, ஏன்னா அது தப்பான இன்ஃபர்மேஷன். ஓகே, நிறைய இன்ஸ்டியூட்ல யூடியூப்ல கூட அது அப்படியே சொல்லி தராங்க, அதை பத்தி ரிசர்ச்சே பண்ணல. நீங்க எந்த ஒரு NCERT புக்கான எடுத்து பாருங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் புக்கு இல்லைன்னா இந்த ICAR வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அலுவியல் சாயில் தான் அதிகமா இருக்கும், 46% இருக்கும். நான் செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு சில டைம்ல 43ன்னு போட்டிருப்பாங்க. அதனால வந்து நீங்க இந்த சாயிலுக்கு மட்டும் உங்களோட ஸ்கூல் புக் நான் எடுத்துக்கட்டும், உங்களோட ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு ஒரே நிமிஷம் நான் காட்டிடுறேன்.
ஏன்னா ஒரு விஷயத்த ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நம்ம கண்ண முடியும்னு படிக்கக்கூடாது. அது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு. ஓகேங்களா? அதை பாருங்க, இந்த சாயிலுக்கு போட்டோ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா பிளாக் சாயில் வந்து 29%, ரெட் சாயில் வந்து 28%, அலுவியல் சாயில் 22% கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஓகே, யாராச்சும் சேலஞ்ச் பண்றதா கூட பண்ணீங்க, நான் சொல்றேன். ஓகே, நான் அந்த வெப்சைடும் பார்த்தாச்சு, என்சிஆர்டி புக்கும் பார்த்தாச்சு, நிறைய மெட்டீரியல்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, ஜாகிரபி குள்ளர்னு ஒரு புக் இருக்கும், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க பார்ப்பாங்க. அந்த புக்லயும் பார்த்தோம்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இல்லை, இது தப்பான இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்லயும் அலுவியல் சாயில் தான் கரெக்ட். ஓகேங்களா? இவ்வளவு ரெஃபர் பண்ணியாச்சு. அதனால சாயிலுக்கு மட்டும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்காது, இந்த டயக்ராம் மட்டும் யூஸ் பண்ணிக்காது, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இதை நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இப்ப இந்த சாயில் தான் உங்களுக்கு ரொம்ப கம்மினா அதை பத்தி தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே எது பெருசா இருக்கோ அதை தான் ஆரம்பிப்பாங்க. மேபி இந்த டயக்ராம் வந்து யாரோ டிசைன் பண்ணவங்க தப்பா டிசைன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். தவிர மத்தபடி இந்த இன்ஃபர்மேஷன் ஓகே, பட் இந்த டயக்ராம் தப்பு. புரியுதுங்களா நான் சொல்றது? புரிஞ்சிச்சா? எனக்கு டவுட் இல்லைண்ணா நான் சொல்ல வந்தது. ஸோ அந்த டயக்ராம ரெஃபர் பண்ணிக்காதீங்க. அதுல வந்து பார்த்தோம்னா பிளாக் சாயில் தான் அதிகம் சொல்லியிருக்காங்க. பிளாக் சாயில் அதிகம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய அலுவியல் சாயில் தான் அதிகம். இது பாருங்க, இதெல்லாம் இங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க, அலுவியல் சாயில். இதெல்லாமே அலுவியல் சாயில் தான் உங்களுக்கு. இது எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமாங்க? நான் படிச்சுங்கண்ணா, அவ்வளவுதான், அவ்வளவு இருக்கு அலுவியல் சாயில். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்தியாவோட 46% மண் இருந்து பார்த்தோம்னா இந்த வண்டல் மண்ணு தான். ஆனா அது வந்து பார்த்தா தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிக்காதீங்க, அந்த ஒரு போட்டோவை ரெஃபர் பண்ணாதீங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து 8 வகையா பிரிச்சாச்சு. முதல் 4 வகை நம்ம கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் சாயில் வந்து பார்த்தோம்னா அலுவியல் சாயில். இது வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மையா வந்து பார்த்தோம்னா எங்க பார்க்கலாம் அப்படி பார்த்தா இந்த கங்கா பிளைன், இங்க இருக்கக்கூடிய இந்த கங்கை பகுதிகள், கோஸ்டல் பிளைன், நம்ம இப்ப சென்னை இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாஸ் இருக்குல்ல, அது இருக்கு பாருங்க. இந்த கோஸ்டல் ஏரியா, இந்த டெல்டா பகுதிகள், தஞ்சாவூர் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்க ஏரியாவில் இருக்க மண் எல்லாமே பார்த்தோம்னா அலுவியல் சாயில் தான். ஏன்னா இந்த ஆத்துல இருந்து அடிச்சுன்னு வரும் மண்ணெல்லாம். ஓகே, இந்த மண்ணெல்லாம் பார்த்தோம்னா உங்க ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்கும். இந்த மண்ணில் தான் அரிசி இதெல்லாம் வந்து நல்லா விளையும். ஓகே, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அலுவியல் சாயில் சொல்லுவோம், வண்டல் மண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த ஆத்துல எல்லாம் தூர் வருவாங்க, இல்லைன்னா ஏரி எல்லாம் தூர்வாம வண்டல் மண் வந்து அந்த அந்த தூர் வர அந்த மண், அந்த மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கழனியில வந்து போடுவாங்க. இந்த மண் வந்து போட்டோம்னா நல்லா விவசாயம் நல்லா இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒயிட் ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கக்கூடியது இந்தியா முழுக்க. கிட்டத்தட்ட 46% மொத்தம் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இந்த வண்டல் மண் தான் இருக்கு, இந்த அலுவியல் சாயில் தான் இருக்கு. ஸோ இது அதிகமா எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தோ கேங்கட்டிக் பிரம்மபுத்திரா நதிகள். இப்ப பார்த்தோம்ல, இங்க வந்து பார்த்தோம்னா இது மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. கேங்கட்டிக், பிரம்மபுத்திரா, இந்த இடத்துலலாம் இது இருக்கு. இது ஒண்ணும் இல்ல, இந்த மண் எப்படி உருவாகுதுன்னா இங்க வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு, நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய பாறைகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் உடைஞ்சு மண்ணா மாறுது. ஓகே, அந்த மண்ணு தான் இந்த மண்ணு. ஸோ இந்த மலைகள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த மண், இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய இந்த மலையே வந்து பார்த்தோம்னா கடல் மண்ணாலதான் உருவாச்சுன்னு தெத்திசின்னு சொல்லியிருப்போம். யாரா வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நான் கூட அந்த ஆமா அந்த ஓடு எல்லாம் காட்டியிருப்பேன் ஓபன் பண்ணி. பாருங்க, இந்த மலையே வந்து பார்த்தோம்னா நிறைய மினரலால உருவாயிருக்கும். அதனாலதான் இதுல நிறைய சக்தி இருக்கு. இந்த மலையில இருந்து உருவாகக்கூடிய சின்ன சின்ன மண்ணுனால உருவாகக்கூடியதுதான் இந்த ஏரியா. சோ அதனால வந்து பார்த்தோம்னா இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு சக்தி மிக்க ஒரு மண். ஓகேவா? சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல காணப்படுது. அதுக்கடுத்து முக்கியமா வந்து பார்த்தோம்னா இதுல எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா கேட்பாங்க, நம்ம பார்த்துடலாம். சோ இந்த மண்ணுல வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன். யார் யாரெல்லாம் ரைஸ், நெல் வந்து பயிரிடுறீங்க அப்படின்னு நீங்க இப்ப யாராச்சும் உங்க வீட்லயே நெல் வந்து பயிரிட்டீங்கன்னா நீங்க எந்த மருந்து உங்க கழனிக்கு போடுவீங்கன்னு வச்சுங்க? யூரியா. நல்லா யோசிச்சு பாருங்க, யூரியா தான் போடுவீங்க அதிகமா. ஏன் நீங்க யூரியா போடுறீங்கன்னா யூரியால தான் நைட்ரஜன் சக்தி அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட யூரியால 46% யூரியா வந்து நைட்ரஜனால இருக்கும். ஓகேங்களா? நைட்ரஜன் யூரியா போட்டீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சக்தி அதிகமா இருக்கும். ஏன் நைட்ரஜன் போடுறீங்கன்னா உங்க மண்ணுல நைட்ரஜன் இருக்காது, அதனாலதான் நைட்ரஜன் போடுறோம்.
ஓகே, நீங்க பொட்டாசியமோ இல்ல உங்களுக்கு யாராச்சும் இந்த லைமோ சுண்ணாம்பு கல்லு இதெல்லாம் உங்க கழனியில போட்டு பார்த்திருப்பீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் உங்க கழனியில இருக்கு. இதெல்லாம் வந்து யாராச்சும் கடலோரத்துல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து நெல் பயிரிட்டீங்கன்னா, இது அப்படியே உங்களோட லைஃப கூட நீங்க ஒன்றிணைச்சு பாருங்க. அப்பதான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சோ இனிமே அலுவியல் சாயில்னாவே அலுவியல் சாயில்னாவே எது கம்மியா இருக்குன்னா நைட்ரஜன் கம்மியா இருக்கும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம கழனில நைட்ரஜன் கம்மியா இருக்கிறதுனால தான் நம்ம யூரியா வந்து போடுறோம். யூரியால என்ன இருக்குன்னா நைட்ரஜன் இருக்கு. சோ இது ஒரு கொஸ்டின். யூரியால எத்தனை சதவீதம் நைட்ரஜன் இருக்குதுன்னா 46% நைட்ரஜன் இருக்கு. அதனாலதான் நைட்ரஜன் நம்ம போடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த சன் ஐ ஒரு செடி இருக்கும். ஓகேங்களா? அதுனா தமிழ்ல என்னன்னு தெரியல ஒரு செடி. இங்கிலீஷ்ல வந்து சன் ஐப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு செடி. அந்த செடி போட்டுட்டு என்ன பண்ணும்? ஏறு விழுந்துரும். ஏறு விழுந்தா என்ன ஆகும்னா சக்தி வந்துரும். ஏன்னா அந்த செடியில இருக்குது எல்லாமே நைட்ரஜன். இதெல்லாம் ஏன் நான் பண்றேன்னா நம்ம மண்ணுல நைட்ரஜன் இல்லை. அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோ. அலுவியல் சாயில்ல எந்த சாயில நைட்ரஜன் இல்லைன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாவே அது வந்து அலுவியல் சாயில் அப்படின்னு வண்டல் மண் ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்ன அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா பொட்டாஷ், பாஸ்பரிக் ஆசிட், லைமு, கார்பன் காம்போனன்ட் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம தமிழ்ல போயிடுமா? ஓகே, சரி. வேதியியல்ல பார்த்தோம்னா என்ன அதிகமா இருக்குன்னா நைட்ரஜன் குறைவாக உள்ளது. அதனாலதான் நம்ம யூரியா போடுறோம். என்ன அதிகமா இருக்குன்னா மத்தபடி வந்து பார்த்தோம்னா இந்த பாஸ்பேட்டு, இந்த சுண்ணாம்பு, இந்த கார்பன் கலவை, அமிலம், பாஸ்பேட் அமிலம் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. பொட்டாசியம்லாம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுதா எல்லாராலையும்? அலுவியல் சைடுலாம் ஒரு ஒரு நெல் வந்து பயிரிடுற ஒரு விவசாயம் நினைச்சுங்க. அந்த நெல் விவசாயி வந்து பார்த்தோம்னா யூரியாவை தான் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே தன்னோட ஃபார்ம்ல போடுவாரு, தன்னோட நிலத்துல போடுவாரு. அதுக்கு காரணம் அவரோட நிலத்துல நைட்ரஜன் இருக்காது. ஏன்னா யூரியால தான் 46% நைட்ரஜன் இருக்கு. மத்த எதுவுமே அதிகம் பெருசா அவர் போட மாட்டார். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது அதிகமாக்குது கம்மியாகுது ஒண்ணு முடிச்சாச்சு. அடுத்து இதுல என்னங்க பயிர் விளையும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க. அழகா நான் போட்டோஸே கொடுத்துட்டேன், பாத்துங்க. முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த அலுவியல் சாயில்ல அரிசி. ஓகேங்களா? நீங்க பாருங்க அரிசி எங்கெங்கெல்லாம் விளையுதோ அங்கெல்லாம் அலுவியல் சாயில் இருக்கும். பஞ்சாப், ஹரியானா பகுதி எடுத்துங்க, அரிசி கோதுமை அருமையா விளையும். யூபி எடுத்துங்க, அரிசி விளையும். தஞ்சாவூர் எடுத்துங்க, அரிசி விளையும். இதே வந்து சென்னையில இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியால பாருங்க நிறைய இடத்துல அரிசி விளையும். ராயல்சீமா கேள்விப்பட்டிருப்பீங்களா? ராயல்சீமால அரிசி நல்லா விளையும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த அலுவியல் மண் இருக்கோ அரிசி நல்லா விளையும். வீட் கோதுமை நல்லா விளையும். சுகர் கேன் பாருங்க, சுகர் கேனும் பார்த்தோம்னா யூபி தான் சுகர் கேன்ல அதிகம் பண்றாங்க. கோதுமையிலும் யூபி தான் அதிகம். ஓகே, அரிசி பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்லாம் அதிகம். இந்தியாவிலே அதிகமா அரிசி வந்து உற்பத்தி பண்றவங்க பார்த்தா வெஸ்ட் பெங்கால். அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மண்ணு. மண்ணாலதான். ஏன்னா அந்த மண்ணுல அதெல்லாம் பொன் விளையும் பூமின்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லை போட்டா அப்படியே பயிரா விளையுமா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம மெய்ஸ், இந்த மக்காச்சோளம், அதுக்கடுத்து ஆயில் சீட். இங்க இருக்கக்கூடிய ஆயில் சீட், எண்ணெய் எண்ணெய் உறக்கூடிய செடிகள்லாம் வந்து இந்த அலுவியல் சாயில்ல விளையும். இந்த வண்டல் மண்ல விளையும். சோ அப்படியே தமிழ் பார்த்து நெல்லு, கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த வண்டல் மண்ல விளையும். சோ இந்த வண்டல் மண் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத அப்படியே போட்டோ வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணுங்க. இந்த பஞ்சாப், இந்த பஞ்சாப் பகுதிகளும், ஒரு பக்கம் வந்து பார்த்தா இந்த கேங்கட்டிக் கங்கா பகுதிகளும், இந்த பிரம்மபுத்திரா அசாம், இங்க பாருங்க வெஸ்ட் பெங்கால். ஏன்னா அதனாலதான் வெஸ்ட் பெங்கால் அதிகமா ரைஸ் விளையுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த பாருங்க இது ராயல்சீமா. நான் சொல்லி இந்த ராயல்சீமாலாம் சரியான நெல் விளையுமா. ஓகே, அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாடு தஞ்சாவூர், நம்மளே சொல்லுவோம் தஞ்சாவூர் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல நெற்களஞ்சியம் சொல்லுவோம். அதுக்கடுத்து இங்கே கூட விளையும், இந்த குட்டநாடுன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் விளையும் நெல்லு. அதுக்கடுத்து இந்த குஜராத் இந்த பகுதிகள்லாம் நெல்லு வந்து விளையும். ஓகேங்களா? நெல்லு கோதுமை எல்லாமே விளையும். சோ இவ்வளவுதான் வந்து அலுவியல் சாயில். இதை தாண்டி வந்து பார்த்தோம் ஏற்கனவே ஒண்ணு பார்த்ததுதான். இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மண் வந்து வருதுல காதர், பாங்கர் ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. காதர்னா புதிய மண்ணு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி புதுப்பிச்சுன்னே இருக்கும். பாங்கர்னா பழைய மண்ணு, எப்போவாச்சும் இப்ப வந்து புதுப்பிக்கும். இந்த கதையெல்லாம் நம்ம நிறைய வாட்டி சொல்லியாச்சு. இதை லைட்டா பாத்துங்க. இதுதான் அலுவியல் சாயிலோட ஒரு வகை. காதர்னா வந்து புதிய மண்ணு. எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த நதி வந்து போகும்போது அந்த மண்ணெல்லாம் வந்து ஒட்டுல வந்து சேரும். ஓகேங்களா? இது காதர். வெள்ளம் வரும்போது எப்போவாச்சும் வெள்ளம் வரும்போது இங்க சேரக்கூடியதுதான் பாங்கர். இது பழைய மண்ணு, இது புது மண்ணு. இந்த மண்ணுலாம் வந்து பார்த்தோம் பயிரிட்டோம்னா நல்லா விளையும். சில இடத்துல வந்து ஆத்தோட்டல பயிர் விடுவாங்க. அவங்களும் வந்து பார்த்தோம்னா விளைச்சல் அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ஆத்தோட மண்ணு, அந்த தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த விளைச்சலை கூட்டும். ஓகேங்களா? ஒரு இடத்துல 30 மூட்டை வருதுன்னா அங்க 50 மூட்டை விளையும். அதுதான் காரணம்.
ஸோ இவ்வளவுதான் அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் புரிஞ்சிச்சா? ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இல்லையானா நம்ம ரெட் சாயில் போயிடலாம். ஓகே, கிளியர். ஸோ ஒரு அப்படியே இமேஜின் பண்ணீங்க, இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடிய சாயில் 46% இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய சாயில். இது அதிகமா 46%னா அந்த சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா இடத்துல இருக்கும். எல்லா கோஸ்டல் பிளைன்லயும் இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா என்ன கம்மியா இருக்குன்னா நைட்ரஜன் கம்மியா இருக்கும். அதனாலதான் நம்ம யூரியா போடுறோம். யூரியாவில தான் நைட்ரஜன் அதிகமா இருக்கு. மற்றபடி பொட்டாசியம், பாஸ்பரிக் ஆசிட், லைம், கால்சியம் காம்பவுண்ட்லாம் அதிகமா இருக்கும். இதுல என்னெல்லாம் விளையும்னா அரிசி, கோதுமை, கரும்பு, அதுக்கடுத்து ஜூட். பாருங்க, ஜூட், ஜூட்னா சணல். அதனாலதான் வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தோம்னா உலகத்திலேயே 2வது அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சணல் இந்தியா வந்து இருக்கிறதுக்கு காரணம் வெஸ்ட் பெங்கால். முதல்ல பங்களாதேஷ், 2வது இந்தியா. ஓகே, இந்தியாவிலே அதிகமா சணல் உற்பத்தி வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ அப்படியே நீங்க எல்லாத்தையும் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தா நம்ம கண் எதிரில் இருக்கு, இந்த மண்ணுல இருந்து எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்க போறது ரெட் சாயில். ஓகே, கிளியர். அடுத்து நம்ம பார்க்க போறது ரெட் சாயில், செம்மண். ஓகேவா? ரெட் சாயில், செம்மண். இந்தியாவிலேயே 2வது அதிகமா இருக்கக்கூடியது ரெட் சாயில். ஓகே, நீங்க இந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறத தூக்கி போட்டுருங்க இனிமே. ஓகே, இது வந்து யூடியூப்ல கூட அப்படியே பார்க்காம சொல்லி தராங்க. நீங்க தேவைன்னா அந்த வெப்சைட்டோ என்சிஆர்டி புக் இருக்கு. ஓகே, அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாத்துங்க. ரெட் சாயில், செம்மண். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட் ஞாபகம் வச்சுப்போம், இதை மறக்காதீங்க. இந்தியாவிலேயே அதிகமா இருக்குது எதுனா அலுவியல் சாயில், மண்டல் மண் தான் இந்தியாவிலேயே அதிகமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டிலே, ஓகே, ஆனா தமிழ்நாட்டிலே அதிகமா இருக்கக்கூடியது எந்த மண்ணுன்னு பார்த்தோம்னா ரெட் சாயில், செம்மண். ஸோ தமிழ்நாட்டுல நாளைக்கு ஒரு கொஸ்டின் வருது, தமிழ்நாட்டுல அதிகமா காணப்படுற மண் எதுன்னா ரெட் சாயில். ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கக்கூடிய மண் வந்து பார்த்தா ரெட் சாயில். 2/3 வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ரெட் சாயில் தான் இருக்கும். ஆனா இந்தியாவில் பார்க்கும்போது அலுவியல் சாயில். இந்த 2 ஃபேக்டர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா 18.5% இந்திய நிலப்பகுதிகள் வந்து பார்த்தோம்னா இந்த ரெட் சாயில்னால இருக்கு. ஸோ ஒரு ரெட் சாயில் எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம அலுவியல் சாயில் முடிச்சாச்சு. இப்போ ரெட் சாயில். இத பாருங்க, இதுதான் ரெட் சாயில், இதுதான் ரெட் சாயில். இங்க பாருங்க, தமிழ்நாடே பாருங்க ரெட் சாயில தான் முங்கி இருக்கு. ஸோ இதுதான் ரெட் சாயில். ஸோ தமிழ்நாட்டுல 2/3, கிட்டத்தட்ட 66% தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும். பட் அந்த டேட்டா வேணா. தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கக்கூடிய சாயில் வந்து பார்த்தோம்னா ரெட் சாயில், செம்மண். ஓகே, அதே மாதிரி முக்கியமா ஒண்ணு சொல்லலாம் பார்த்தேன், அதை பின்னாடி சொல்றேன். இப்ப சொன்ன கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, இது எங்கெங்கெல்லாம் காணப்படும் பார்த்தோம்னா மழை கம்மியா இருக்கக்கூடிய ஏரியாவில். ஓகே, மழையெல்லாம் வந்து கம்மியா இருக்கக்கூடிய ஏரியா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த இப்ப இந்தியா அப்படி இருக்குன்னு வச்சுங்க, இது வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த மழை வந்து மேகம் அப்படியே போய் இந்த மலையில மோதி இங்கேதான் மழை பெய்யும். இந்த இடம்லாம் வறண்டு போயிடும். ஓகே, இதெல்லாம் லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் மழை இல்லாத ஒரு பகுதி, வானம் பார்த்த பூமி மாதிரி. இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்தா இந்த ரெட் சாயில் தான் இருக்கும். அப்போ இங்கேதான் வந்து பார்த்தோம்னா இந்த ரெட் சாயில் அதிகமா காணப்படும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த டெக்கன் பிளாட்டூ. ஓகே, இந்த டெக்கான பீடபூமி இருக்குல்ல, அதுல அதிகமா காணப்படும். இது எல்லாமே ரெட்டா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா இதுல வந்து அயன் அயன் வந்து இருக்கிறதுனாலதான் இந்த சாயில் வந்து ரெட்டா இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பழைய ராக், மெட்டமார்பிக் ராக்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா அந்த அளவுக்கு டீப்பா போனா ஜஸ்ட் ஒரு பழைய விதமான ஒரு ராக்கு. ஓகே, அந்த ராக் வந்து உடஞ்சி வரக்கூடியதுதான் இந்த ரெட் சாயில். ஒரு பழைய ராக்ல இருந்து உடஞ்சி வரக்கூடியது ரெட் சாயில். ஓகே, அது வந்து ஏன் சிவப்பா இருக்க காரணம் அயன் வந்து இருக்கு, இரும்பு சக்தி. அதுல இரும்பு சக்தி வந்து அதுல இரும்பு தாது வந்து இருக்கிறதுனால அது வந்து ரெட்டா காணப்படுது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இந்த ரெட் சாயில் தான் இருக்கும். ஓகே, இதுதான் அந்த ரெட் சாயில் பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? சோ இது வந்து தக்கான பீடபூமியில கிழக்கு தென் மாவட்டங்கள்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் காணப்படும். ஓகேங்களா? இது பழைய படிகப்பாறை, அதான் சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டலின் ராக்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில இருந்து உடைஞ்சி வரக்கூடிய அந்த மண்ணு தான் வந்து பார்த்தோம்னா ரெட் சாயில். இது ஏன் வந்து சிவப்பா இருக்கு காரணம்னா அதுல வந்து இரும்பு வந்து இருக்கு. இரும்பு மற்றும் மெக்னீசியம் ஆகியவை காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பட் இரும்பு அதிகமா இருக்கிறதுனால இது சிவப்பு இருக்கு. ஓகேங்களா?
இதுல என்னென்ன கிராப்லாம் விளையும்னு பார்க்கும்போது இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஜென்ரலாவே வந்து பார்த்தோம்னா எல்லாமே விளையும். பட் அவ்வளோ இப்போ ஒரு வண்டல் மண்ணில் விளையிற அளவுக்கு இதுல வந்து அதிகமா வந்து ஈல்டு தராது. அதோட வண்டல் மண்ணில் ஒரு 30 மூட்டை வருதுன்னா இதுல ஒரு 25 மூட்டை 20 மூட்டை தான் வரும். ஆனா இதுலயும் விளையும் கோதுமை, நெல்லு, பருத்தி, கரும்பு, பருப்பு வகைகள். ஓகேங்களா? ரைஸு, அதுக்கடுத்து வந்து பருத்தி, காட்டனு, சுகர் கேனு, கோதுமை, வீட், இதெல்லாமே வந்து விளையும். பட் இதோட விளைச்சல் பார்த்தோம்னா வண்டல் மண் மாதிரி இருக்காது. ஏதோ ஓரளவுக்கு சுமாரான மண்ணு தான் இது. ஓகே, சுமார் முஞ்சுதான் தான் இது. அடுத்து முக்கியமா வந்து பார்த்தோம்னா இதுல என்னென்னலாம் டெபிசிட்டா இருக்குன்னு பாருங்க. முக்கியமானது எல்லாமே டெபிசிட்டா இருக்கு. ஓகேங்களா? ஒரு மண்ணுனா என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே இதுல குறைபாடா தான் இருக்கும். இதுல பயிர் வகையும் பார்த்தோம்னா அவ்வளவு பெருசா வராது. ஓகே, இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்தீங்க வச்சுங்க, உங்களுக்கு ஒரு அரிசி, ஒரு கோதுமை எல்லாமே வந்து பார்த்தா இந்த டெல்டா மாவட்டங்கள்ல தான் உங்களுக்கு விளையும். இந்த சென்ட்ரல் இன்டீரியர் மாவட்டத்துல உங்களுக்கு என்னதான் பயிர் இருந்தாலும் அது வானம் பார்த்த பூமி ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்த்தா 3 வாட்டியும் விளைச்சலும் வராது. சரியான சக்தியும் இருக்காது. அதோட ப்ரொடக்டிவிட்டி, ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி மொத்தம் மகசூலும் வந்து பார்த்தா கம்மியா தான் வரும். ஓகேங்களா? அது காரணம் அங்க இருக்கக்கூடிய மண்ணு. அந்த மண்ணாலதான் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஹியூமஸ் இது எல்லாமே டெபிசிட்டா இருக்கு. அப்போ நைட்ரஜன், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து ஹியூமஸ்னா இந்த மரம், செடி, இந்த மக்கின பொருள் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல எதுவுமே இல்லை அந்த மண்ணுல. ஓகேங்களா? ட்ரையா இருக்கக்கூடிய மண். அது இதுல என்ன அதிகமா இருக்குன்னா அயன், இரும்பு அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்ல, மெக்னீசியம். மெக்னீசியம் அதிகமா, இரும்பு மெக்னீசியம் அதிகமா இருக்கு. மற்றபடி இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், அமிலம் இது எல்லாமே வந்து பார்த்தா குறைவா இருக்கு, கம்மியா இருக்கு. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரெட் சாயில் எதுவுமே விளையாது ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ரெட் சாயில் எதுவுமே விளையாது. முக்கியமானது எல்லாமே டெபிசிட்டா இருக்கும். என்னென்ன முக்கியம், நைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய அந்த ஹியூமஸ் அதுவும், அதுக்கடுத்து வந்து இந்த பாஸ்பரஸ் இது எல்லாமே டெபிசிட்டா இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த சென்ட்ரல் மாவட்டம் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா 3 வேளையும் பயிர்லாம் விளையறது இல்லை. அப்படி பயிர் விளை வச்சாலும் அதுல வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கடைசி விவசாயில கட்டுற மாதிரி அப்படியே ஃபுல்லா பார்த்தோம்னா அந்த படத்துல காட்டுவாங்களா, ஃபுல்லா பயிரே விளையிட பயிரே பண்ணாம காஞ்சி போயிருக்கும். ஓகே, அதுதான் ரெட் சாயிலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரெட் சாயில். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரெட் சாயில். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தா பிளாக் சாயில். அதே மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், கரெக்டா இல்லைன்னு சொல்லுங்க. இந்த ரெட் சாயில்ல இருந்து தான் செங்கல், இப்ப செங்கல்லாம் நம்ம வீட்டுல பாக்குறோம்ல, அதெல்லாம் இந்த மண்ணுல இருந்து தான் ரெடி பண்ணுவாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? இல்ல. இது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது சிவப்பா இருக்கிறதுனால இதுல இருந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செங்கல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன மண்ணுன்னா லேட்ரைட் சாயில். இது வரைக்கும் பாருங்க, செங்கலுக்காகவே உகந்த மண்ணு இந்த லேட்ரைட் சாயில். இந்த உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இது ஈஸியா வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ படம் பேர் வந்து மறந்துட்டேன். அதுல வந்து இது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த விமல் ஒரு படம், இந்த செங்கல் சூழல்லாம் இருக்குல்ல, மாங்காய் சூடவா, அதுல போயிட்டு அந்த மண்ணை எடுத்து அவன் நக்கி பார்ப்பான். ஓகேங்களா? நல்லா பாருங்க. அந்த முன்னாடி ஒரு காலத்துல வந்து இந்த மண்ணை வந்து இவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவாங்க. அந்த மண்ணை தூக்கி அவங்க நக்கி பார்க்கும்போது இதுலதான் செங்கல் செய்யணும் அவன் சொல்லுவான். அது என்ன ஃபேக்டர்னா அந்த மண்ணில் அவன் நக்கி பார்க்கும்போது அந்த கால்சியம்ன்றதை அவன் கண்டுபிடிப்பான். ஓகே, இந்த மண்ணில் வந்து கால்சியம் அதிகமா இருக்கும். கால்சியம்னா ஒரு லைம், உப்பு மாதிரி. அந்த மண்ணு புளிக்கும் போது இந்த மண்ணில் செங்கல் செஞ்சா சும்மா ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றது கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து அங்க வந்து அந்த படத்துல செங்கல் அங்க சேர்ந்து அங்க அடிமையா இருப்பாங்க. அந்த வகை சூடவா. லேட்டரைட் சாயில்னா சரளை மண். சரளை மண். அப்ப அந்த சீன்ல பார்த்தோம்னு வச்சுங்க, அந்த மண்ணை ஒரு நக்கி பார்ப்பாரு. பார்க்கும்போது அவருக்கு அந்த புளிக்கும் போது தான் இங்க வந்து செங்கல் செய்யலான்ட்டு அங்கதான் வந்து அவங்க ஆரம்பிச்சு அந்த மரத்தெல்லாம் வெட்டி அந்த கல் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த கல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த தூக்கி போடும்போது கூட அந்த கல் உடையாம இருக்கும். சோ இப்படியும் நீங்க அந்த அப்ளை பண்ணிக்கலாம். சோ நோட் பண்ணுங்க. இது வந்து ஒரு வாட்டி கேட்டாங்க, நிறைய பேர் ரெட் சாயில்ல தான் மண் ரெடி பண்றாங்க, அதுவும் சிவப்பு இதுவும் சிவப்புன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கினாங்க. என்கிட்டயே ஒருத்தர் கேட்டாங்க, இல்ல இது பேரு லேட்டரைட் சாயில், அதனால இந்த போட்டோவை நான் வச்சேன். இதை மறக்க கூடாது, இனிமே டிஎன்பிசில வந்தா நம்ம எழுதின்றதுக்காக. ஓகே, நான் வச்சேன் சரளை மண். சரளை மண் தான் செங்கல் செய்வாங்க. ரெட் சாயில் இல்லை. ரெட் சாயில்ன்றது ஒரு டம்மி சாயில் மாதிரி. இந்த மாதிரி பாருங்க, இந்த சாயில் எல்லாமே மோஸ்ட்லி இந்த ரோடு போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, பார்த்திருப்பீங்க. அதுக்குதான் இந்த சாயில் உதவும். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தோம்னா இதுல பயிரும் பெருசா விளையாது, படிக்கவும் மாட்டான்.
வேலைக்கும் போக மாட்டான். அந்த மாதிரி டம்மியான ஒரு சாயில் தான். வேற எதுவுமே இதுல இருக்காது. ஓகேங்களா? பயிரும் பெருசா வராது. அயன் அதிகமா இருக்கும். அதனாலதான் சிவப்பா இருக்கு. ஞாபகம் வச்சுங்க இதை ஒண்ணு. சரி, அடுத்து நம்ம போக போறது வந்து பார்த்தோம்னா பிளாக் சாயில், எல்லாரோட ஃபேவரட். ஓகேங்களா? பிளாக் சாயில், இந்த பிளாக் சாயில் இது இப்படிதான் இருக்கும். பிளாக் சாயில் பார்த்துருப்பீங்க. போட்டோஸ் பார்க்கறது மூலமா ஈஸியா நம்ம வந்து எல்லாத்தையும் இமேஜினேட்டிவ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பிளாக் சாயில். இந்த பிளாக் சாயிலுக்கு வந்து வேற வேற பெயர்கள் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ரீகர் சாயில். தமிழ்லயே காட்டுறேன். தமிழ்ல அந்த வேற பேர் கொடுத்தாங்களா? இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? கரிசல்மண். ஓகே, தமிழ்ல வந்து கரிசல்மண். இதுக்கு வந்து பார்த்தோம்னா ரீகர் சாயில் சொல்லுவாங்க. இது தமிழ் மீடியம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ரீகர் சாயில்னா பிளாக் சாயில்னு அர்த்தம். பிளாக் காட்டன் சாயில் சொல்லுவாங்க. பிளாக் காட்டன் சாயில். இது எங்க இருக்கும்? நல்லா பாருங்க. இது எங்க இருக்கும்? இது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சாயில் வந்து பார்த்தோம்னா எரிமலை. எரிமலை இருக்குல்ல, இப்ப வந்து ஒரு எரிமலை இருக்குன்னு வச்சுங்க. ஒரே நிமிஷம். ஒரு எரிமலை இருக்குன்னா அந்த எரிமலையில இருந்து லாவா, இந்த எரிமலை குழம்பு எல்லாம் வரும். இந்த குழம்பு எல்லாம் அப்படியே வந்து ஊத்தும். அப்படியே வந்து இது கொஞ்ச நாள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுங்க. கொஞ்சம் ஒரு கட்டத்துல எரிமலை நின்றுடும். அதோட ஃப்ளோ எல்லாம் நின்றுட்ட உடனே இந்த இந்த லாவா, இந்த இந்த எரிமலை குழம்புல வந்து வச்சுங்க. இந்த குழம்புல அப்படியே நின்று இது அப்படியே உடைஞ்சு 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 பல வருஷம் கழிச்சு மண்ணா மாறும். அந்த மண்ணு தான் பிளாக் சாயில். சோ இது முழுக்க முழுக்க எரிமலை குழம்பு. இந்த எரிமலை குழம்பு எங்க இருந்து வருதுன்னா பூமியோட கோர்ல இருந்து வருது, பூமியோட அடியில இருந்து வருது. அதனால இந்த மண்ணு வந்து ஒன்னா சக்தி மிகுந்த மண்ணு. இந்த மண்ணுல வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தா பொன் விளையும் பூமின்னு சொல்லுவாங்க பிளாக் சாயில்லாம். நீ எதை போட்டாலும் உங்களுக்கு சரியான ஒரு மகசூல் வந்து தரும். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இதுல காட்டன் வந்து விளைய வைப்பாங்க. ஓகே, காட்டன், சுகர் கேன், இதெல்லாம் வந்து இதுல நல்லா விளையும், சரியான மகசூல் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பிளாக் சாயில். ஏன்னா இதுல இருக்கிறது மண் வந்து பார்த்தா சக்தி மிகுந்த மண். ஓகே, சக்தி சக்தி அதிகம். அது காரணம் பூமியோட அடியில இருந்து வருது. நம்மளோட பூமியோட அடியில பார்த்தா நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மினரல் எல்லாம் பொங்கி வந்து பல நூறு வருஷம் கழிச்சு அந்த மண்ணா மாறி இருக்கும். ஓகேங்களா? இது எங்க இருக்கு அப்படி போய் பார்த்தோம்னா டெக்கன் பிளாட்டூ. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இங்க இங்க இருக்குது பிளஸ் குஜராத், லைட்டா தமிழ்நாடு. தமிழ்நாடு இங்க எங்க அங்கங்க இருக்கும். ஓகே, இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக் சாயில் இருக்கு. இதுதான் இந்தியாவோட 3வது பெரிய சாயில். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இதுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா இது யார் சொல்றீங்க பார்க்கலாம். இந்தியாவிலதான் எந்த ஒரு எரிமலையும் இல்லையே. எப்படி இங்க இந்த எரிமலை குழம்புலாம் வந்தது? எரிமலை குழம்பாலதான் இந்த மண் உருவாகும். ஓகேங்களா? இந்தியாவிலதான் இருக்கிற எரிமலை ஒன்னே ஒண்ணு இங்க இருக்கிறான். அவன் பேர் வந்து பார்த்தோம்னா பேரன் ஐலாண்ட். ஓகேங்களா? இங்கதான் ஒருத்தன் இருக்கான். ஆனா இங்கதான் எரிமலையே இல்லை. எப்படி இந்த எரிமலை குழம்பு வந்திருக்கும்? யாருக்காச்சும் தெரியுமா? புரியுதுங்களா? கேள்வி என்ன கேட்கணும் புரியுதுங்களா? இங்க வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய மலைகள் இருந்தது. மலைகள் அடிச்சுன்னு வந்த மண்ணு தான் இங்க அழிவியல் சாயிலா மாறிச்சு. ஓகே, ரைட்டு. இது பெரிய ராக்கா. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தோம்னா கருப்பா இருக்கு, மண் ஃபுல்லா கருப்பா இருக்கு. இந்த மண் கருப்பா இருக்கிற மண் காரணம் வரதுக்கு காரணம் எரிமலையோட குழம்பு. இங்கெல்லாம் எங்கேயோ ஒரு எரிமலை குழம்பு இது மேல வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஆனா இங்க தேடி பார்த்தா எந்த ஒரு எரிமலையும் காணோம். எப்படி இந்த எரிமலை குழம்பு இந்தியால வந்திருக்கும்? இது மோஸ்ட்லி தெரிஞ்சுங்க, பட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்ல. யாருக்காச்சும் தெரியுமா? ரொம்ப பெருசா போகுது பிளஸ். ஓகே, கோண்ட்வானா பிளான்ட் பேரன் ஐலாண்ட் இல்ல. ஓகேங்களா? கோண்ட்வானா பிளேட். ஸோ சிம்பிளா நான் சொல்லிடுறேன் வேகமா. நீ கிளாஸ் ரொம்ப லென்த்தா போயிடுச்சு, சாரி. நான் அடுத்த வாட்டி சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். சரி, நல்லா பாருங்க டக்குன்னு வேகமா. தெரிஞ்சுக்க தப்பு இல்ல. இதெல்லாம் வந்து நாளைக்கு யூஸ் பண்ண போறோம். ஒன்னும் இல்ல, இதான் வந்து உலக ஒரு ஒரு காலத்துல உலகம்ன்றது வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு பிளேட்டா தான் இருந்தது. ஓகேங்களா? ஒரே ஒரு பிளேட்டா தான் இருந்தது இந்த உலகமே. ஒரே ஒரு பிளேட்டா இருந்தது. அது வந்து பார்த்தோம்னா ரெண்டா உடையும். இது வந்து பார்த்தோம்னா ரெண்டா உடையும், அதுக்கு மூணா உடையும், நாலா உடையும். இதுதான் இந்தியா. தெரியுதுங்களா? சும்மா ஏதோ ஒரு சிக்கன் துண்டு மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் இந்தியா. இந்த இந்தியா வந்து பார்த்தோம்னா நகர்ந்து 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 பாருங்க, நகர்ந்து 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 இங்க போய் மோதுது. இது மோதனால தான் இமாலயாஸ்லாம் உருவாச்சுன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்ப என்ன கதைனா, இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போவோம். 65 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இதுதான் இந்தியா. இதுதான் இந்தியா. ஓகேங்களா? இந்த இடத்துல இது ஆப்பிரிக்கா.
ஓகே, ஆப்பிரிக்கா. இது மடகஸ்கர். புரியுதுங்களா? மடகஸ்கர். இந்தியா. இந்தியா வந்து பார்த்தோம்னா பாதி துண்டு தான் இருக்குது பாருங்க, பாதி துண்டு தான் இருக்கு. இனிமேதான் மோதும் போது தான் இங்க வந்து பார்த்தோம்னா இனிமேதான் டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாம் இனிமேதான் உருவாக போறாங்க. ஆனா நம்மலாம் பாரு அந்த காலத்திலே இருக்கிறோம். இங்கதான் தமிழ்நாடு, இப்படி இருக்கும் தமிழ்நாடு. ஓகே, இப்போ இப்படி இருக்கும். இது வந்து மடகஸ்கர், இது ஆப்பிரிக்கா. இந்த இடத்துல தான் ஒரு ஐலாண்ட் இருக்கு. அதோட பேர் என்னன்னா ரீயூனியன் ஐலாண்ட். ஓகே, ரீயூனியன் ஐலாண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்தியா பிளேட் இந்த ஐலாண்ட் பக்கம் போகுது. போகும்போது என்ன ஆச்சுன்னா இந்த ஐலாண்ட் வந்து வெடிக்க ஆரம்பிச்சுது. அந்த எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சு அதோட எரிமலை குழம்புலாம் வந்து பார்த்தா இந்தியா மேல ஊத்துது. ஊத்தி ஆறா பாய் தான் அப்போ. ஆனாலும் இந்தியா பிளேட் மூவ் ஆகினே தான் இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த எரிமலை குழம்புலாம் வந்து பட்ட இடம்லாம் இருக்குல்ல, அப்படியே இந்தியா பிளேட் மேல போக தமிழ்நாடுக்கும் பட்டிருக்கும். அந்த இது அந்த எரிமலை குழம்புகள் பட்டு இந்தியா ஒரு கட்டத்துல அந்த ஐலாண்டை விட்டு தள்ளி போயிட்டோம் நம்ம. ஒன்ஸ் தள்ளி போனோம்னா இந்த எரிமலை குழம்புகள் பல கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிளேட் மேல இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கூல் ஆகி உடைஞ்சி மண்ணா மாறுது பாருங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பிளாக் சாயில். இப்ப இந்த கரிசல் மண்ணுக்கு காரணம் இந்த ஒருக்காம் பாருங்க, இந்த ரீயூனியன் ஐலாண்ட். இவன் தான். இவன் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரெட் சாயில் தான் இருந்திருக்கும். ஏன்னா மொத்தமா ரெட் சாயில் தான் அங்கெல்லாம். ரெட் சாயில் மேல இந்த மண்ணு விட்டு பட்டு 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 பார்த்தோம்னா இந்த ரீயூனியன் ஐலாண்ட்ல இதுதான் சொல்லுவாங்க. இந்த இருப்பாங்க ரீயூனியன் ஐலாண்ட் இருக்கா, இந்த பாருங்க இந்த ரீயூனியன் ஐலாண்டு தான். அதோட எரிமலை குழம்பு தான் இங்க புள்ளி இதோ இருக்கு பாருங்க. இந்த காட்டுறாங்க பாருங்க அழகா அந்த போட்டோல. இதோட குழம்பு தான் அது ஃபுல்லா. ஏன்னா இங்க கிட்ட வரும்போது அது வெடிக்குது. அப்போ வெடிச்சு வந்து பார்த்தோம்னா சோ இதுதான் இந்த ரீயூனியன் ஐலாண்ட். ஒரு குட்டி எரிமலை. ஓகேங்களா? இப்ப கூட அப்பப்போ வெடிச்சுன்னு இருப்பார் நம்மளால, சும்மா இருக்க மாட்டாரு. அப்பப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ரீயூனியன் ஐலாண்ட் வெடிச்சு இந்த எரிமலை குழம்புலாம் வருதுல, இது அப்படியே இந்திய பிளேட் மேல ஊத்திச்சு. அந்த இந்திய பிளேட் மேல ஊத்துனால அங்க இருக்கக்கூடிய பிளேட் அந்த பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த பிளாக் சாயில் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் வந்து பார்த்தோம்னா இப்ப பாருங்க இதுதான் அந்த ஐலாண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடம்லாம் பாருங்க இப்படி கருப்பா இருக்கு. எல்லாம் பார்த்தோம்னா அந்த எரிமலை குழம்பால உருவாக்கப்பட்ட மண். இது ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க மண். சோ அதனாலதான் புரிஞ்சிச்சா? அதனாலதான் பிளாக் சாயில் இருக்கு. ஓகே, இது மோஸ்ட்லி பாதி பேருக்கு தெரியாது இங்க இருக்கிறவங்க. நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எப்படின்னு கேளுங்க. ஓகே, சோ இதுதான் வந்து பிளாக் சாயில். இப்படிதான் வந்து இந்த பிளாக் சாயில் வந்து உருவாச்சு. ஒன்ஸ் அந்த பிளேட் அந்த ஐலாண்டை விட்டு நம்ம தள்ளி வந்த உடனே நமக்கு அந்த அந்த எரிமலை குழம்பு வந்து நம்ம நம்மளோட இந்தியா மேல வரல. அதனால வந்து பார்த்தோம்னா இது கூலாகி இது உடஞ்சி 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 இந்த சாயிலா மாறிச்சு. இதுதான் வந்து பிளாக் சாயில். கிட்டத்தட்ட 15% இந்திய நிலப்பகுதிகள் அந்த சாயில் வந்து இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த டெக்கன் பிளாட். ஏன்னா அந்த டைம்ல பார்த்தோம்னா ஒரு பிளேட் ஒரு சின்னதா ஒரு பீஸ் மாதிரி தான் இருந்தோம். இங்கதான் ஊத்திச்சு. ஓகேங்களா? இதுதான் டெக்கன் ரீஜன். சப்போஸ் இந்தியா பிளேட் அங்கேயே இருந்ததுன்னா இந்தியா முழுக்க நம்ம வந்து பிளாக் சைடா மாறி இருப்போம். ஆனா நம்ம பிளேட் தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் நகர்ந்து வருதே. நகர்ந்து வந்துட்டோம் நம்ம மேல. கிட்டத்தட்ட 15% பிளேஸ் வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக் சாயில் இருக்கு. மோஸ்ட்லி டெக்கன். என்னென்ன ஊர் பாருங்க, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், தமிழ்நாட்டுல கூட கொஞ்சம். ஏன்னா நம்ம அப்படியே மூவ் ஆகி வந்துட்டோம் கிட்டத்தட்ட. அப்ப தமிழ்நாட்டிலயும் பார்த்தோம்னா சில சில பகுதிகளில் வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக் சாயில் இருக்கு. சரி, இந்த பிளாக் சாயில்ல என்ன அதிகமா இருக்குன்னா டைட்டானியமும் அயனும் அதிகமா இருக்கு. பாருங்க நம்மளோட பூமியோட கோர் இருக்கு பாருங்க. பூமியோட கோர் முழுக்க முழுக்க நிப் அயன் இரும்பு தான் அதிகம் பூமியோட கோர்ல. இது பொங்கறது மூலமா இந்த இரும்பு தான் வந்து இரும்பு தாது தான் வந்து கொட்டி இருக்கும். சோ அயன் அதிகமா இருக்கு, டைட்டானியம் அதிகமா இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து இதுல ஒரு சிறப்பு இருக்கு. ஓகேங்களா? நல்லா வெயில் காலத்துல வெடிக்குமா பெருசு பெருசா. ஓகேங்களா? தண்ணி இல்லைன்னா இந்த மண்ணு வந்து வெடிக்கும். இந்த பாருங்க எப்படி வெடிச்சிருக்கு தெரியுதுங்களா? அப்படியே பாக்குறதுக்கு பெருசு பெருசா வெடிச்சிருக்கும் அந்த மண்ணே, தண்ணி இல்லைன்னா. ஓகே, இந்த இந்த சாயில் எப்படி இருக்குன்னா தண்ணி நல்லா உரியும். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் வந்து நம்ம தண்ணி ஊத்துன்னு வச்சுங்க. ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னா ஒரு நிமிஷம். ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னா தண்ணி ஊத்தணும்னா தண்ணி உறிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி இந்த மண்ணே வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். சப்போஸ் தண்ணியே இல்லைன்னா வெடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பேன், எந்த சாயில் வந்து இந்த மாதிரி வெயில் காலத்துல வெடிக்கும் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக் சாயில். ஓகே, சரளை மண். இதுல எது அதிகமா இருக்கும் பாருங்க. இதுல வந்து பார்த்தோம்னா அலுமினியம், லைமு, அயனு,
மேங்கனீஸ் இது எல்லாமே வந்து இதுல அதிகமா இருக்கும். ஓகே, எது குறைவா இருக்குன்னா இதுலயும் பார்த்தோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், நைட்ரஜனும் பாஸ்பரஸ் ஆர்கானிக் மேட்டர். ஏன்னா இதெல்லாம் பூமிக்குள்ள இருந்து வந்தது. ஓகேங்களா, இங்க எதுவும் வந்து மரம் செடிலாம் எல்லாம் கொட்டி ஆர்கானிக் வரல. அதனால வந்து பார்த்தா இதெல்லாம் கம்மியா இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா காட்டன் நல்லா விளையும், சுகர் கேன் நல்லா விளையும். அது மட்டும் இல்லாம டொபாக்கோ, இந்த புகையிலை, அதுக்கடுத்து மில்லட் இதெல்லாம் விளையும். சிட்ரஸ் ஃப்ரூட் நல்லா விளையும். ஏன்னா இந்த மண்ணிலையும் பார்த்தோம்னா லைம் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தா புளிப்பு மிகுந்த பழங்கள்லாம் இங்க நிறைய விளையும். ஓகேங்களா, அதுக்கடுத்து இன்னொரு சிறப்பு பாருங்க. என்னதான் மண்ணு வந்து கருப்பா இருந்தாலும் அதுல வந்து வரக்கூடிய அந்த செடியில இருந்து வரக்கூடிய அந்த காட்டன் பார்த்தா வெண்மையை வந்து தருது. ஸோ அதனாலதான் இது பேர் பிளாக் காட்டன் சாயில். ஸோ வெள்ளை வெள்ளையில பூ பூக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தா வீட்டு அதெல்லாம் வந்தாலும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இது வந்து சுகர் கேனும் உங்களுக்கு காட்டனும் அதிகமா வளரக்கூடியது. ஓகே, சுகர் கேன், காட்டன். ஸோ பருத்தியும் புகையிலை, திணை இதெல்லாம் வரக்கூடியது மகாராஷ்டிரா அந்த மாதிரி இருந்து தமிழ்நாட்டுல கூட இந்த மண் வந்து காணப்படுது. ஓகே, இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பாறை வந்து அந்த மலை பக்கத்துல வந்ததுனால அங்கிருந்து வந்தது. இல்ல இரும்பு, டைட்டானியம் ரொம்ப ரொம்ப அதிகமா காணப்படுது. அந்த கருப்பு கலர் காரணம் இதுதான். ஓகேங்களா, இந்த மண் வந்து பார்த்தோம்னா ஈரமா இருக்கும்போது இந்த தண்ணி வந்து ரொம்ப நேரம் வச்சுக்கோ, ஸ்பாஞ்சா ஆக்டா ஞாபகம் வச்சுக்கோ, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மண்ணு. ஓகேவா, இப்போ அந்த கொக்கப்பீட்டான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். தண்ணியை ஊத்தினாடி பெருசா வரும்ல அந்த மாதிரி இந்த இது வந்து ஆக்ட் ஆகும் அந்த மண்ணு. சோ இவ்வளவுதான் பிளாக் காட்டன் சாயில். கடைசியா வந்து பார்க்கும்போது லேட்ரைட் சாயில் ஞாபகம் வச்சுப்போம். அதுக்கு தமிழ்ல என்னன்னா சரளை மண். சோ லேட்ரைட் சாயில் இதுதான் வந்து செங்கல்லாம் செய்வாங்க. ஆல்ரெடி அந்த கதையெல்லாம் சொன்னல அதுதான். லேட்ரைட் சாயில்னா என்னன்னா லேட்டர், இது வந்து ஒரு லேட்டின் வார்த்தை. அந்த வார்த்தையில வந்து பார்த்தா பிரிக்கு, கல்ல வந்து செய்யக்கூடிய மண். லேட்ரைட் சாயில் மோஸ்ட்லி மலை மேலதான் அந்த மண் இருக்கும். நீங்க எங்கேயாச்சும் பாருங்க ரொம்ப மலை மேல இருக்கும். மோஸ்ட்லி இந்த இது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த செங்கல் செய்யறது, இந்த ரோடு போறதுக்குலாம் இந்த மண் எடுத்துன்னு வருவாங்க. சாரி, இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மலைக்கு மேல இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 3% தான். ஓகே, வெறும் 3% தான் இருக்காங்க. இந்த மண் வந்து எங்க அதிகமா உருவாகுன்னா ஆல்டர்னேட்டிவ், ஒரு பக்கம் மழையும் பெய்யும், மழை அதிகமா பெஞ்சிருக்கும், அதுக்கடுத்து வெயிலும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதிகள். அப்ப மோஸ்ட்லி இந்த மலை பகுதிகளில் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மழையும் அடிக்கடி பெஞ்சுனே இருக்கும், வெயிலும் நல்லா காயும். அந்த மாதிரி இடத்துல இந்த மண் வந்து காணப்படும். அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஜஸ்ட் மேலோட்டமா தெரிஞ்சு வச்சீங்க போதும். ஓகே, நீங்க வந்து இந்த சாயில் வந்து அதிகமா தமிழ்நாட்டுல வந்து பார்க்கலாம்னா இந்த கடலூர் பகுதிகளில் வந்து பார்க்கலாம். இந்த கேஷ்யூ நட், இந்த முந்திரி இதெல்லாம் வந்து இந்த மண்ணில் தான் வந்து பார்த்தோம்னா நல்லா விளையும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிச்சலாம். இது வந்து சரளை மண்ணு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா காஃபி, முந்திரி, லப்பர், டிம்பர், மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மண்ணில் விளையக்கூடியது. பாருங்க இங்க பாரு, அரிசி கோதுமைலாம் விளையாது. ஓகேங்களா, அப்போ என்ன சக்தி எல்லாம் இருக்கு, என்ன சக்தி எல்லாம் இல்லைன்னு பார்ப்போம். இதுல வந்து பார்த்தோம்னா சிவப்பு கலர்ல இருக்கு. சிவப்பு கலர்ல இருந்தாவே அயன் வந்து இருக்கான்னு அர்த்தம், இரும்பு சக்தி இருக்கான். அப்போ வந்து பார்த்தோம்னா இதுல வந்து அயன் ஆக்சைடும் பொட்டாசியம் அதிகமா காணப்படுது. நீங்க இந்த 4 மண்ணுக்கு மட்டும் படிச்சா போதும், இந்த எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு மற்ற மண்ணுக்குள்ள நீங்க படிக்கவே வேணாம். ஓகே, அது ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் எடுப்பது. ஃபாரஸ்ட் சாயில போய் என்ன பயிர் எடுப்பீங்க, எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை தான் வந்து நம்ம பயிரிடுவோம். ஸோ இந்த லேட்ரைட் சாயிலை பொறுத்த வரைக்கும் அதிகமா காணப்படுது அயன், இரும்பு, பொட்டாசியம். அதுவும் கம்மியா கம்மியா இருக்குது பார்த்தோம்னா மற்றபடி எல்லாமே டெபிசிட் இன் ஆர்கானிக் மேட்டர். இங்க இருக்கக்கூடிய அந்த எரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டரும் நைட்ரஜன், பாஸ்பேட், கால்சியம் இது எல்லாமே இதுல டெபிசிட்டா இருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இது பில்டிங் மெட்டீரியல். ஓகேவா, கல், இந்த செங்கல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் காணப்படும் பார்த்தோம்னா கேரளா, கர்நாடகா, ஈஸ்டர்ன் காட்ஸ் அந்த இடத்துல காணப்படும். ஸோ காஃபி, லப்பர், கேஷ்யூநட் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதில் அதிகமா விளையக்கூடியது. ஓகே, லேட்ரைட் சாயில். மற்றபடி இதை பெருசாலாம் படிக்க வேணாம். ஓகேங்களா, கடைசி வந்து பார்த்தோம்னா டெசர்ட் சாயில். ஒரு நிமிஷம் சார், சார் வந்துட்டாங்களா சார் அடுத்த கிளாஸ்க்கு? வந்துட்டாங்க சார், வீக்கேன்னு இருக்கு பாருங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். 4 சாயில் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போது
மற்ற 4 சாயில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. இதுல போயிட்டு நீங்க எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? நமக்கு அந்த முதல் 4 சாயில் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, மற்ற சாயில்லாம் வந்து அதை பத்தி சில கேரக்டர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நீங்க வந்து ஈஸியா படிக்கிறதுக்காக இங்க ஒரு டேப்லெட் கலர் இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த இடத்துல ஒவ்வொன்றா படிக்க வேணாம், அது கஷ்டமா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அங்கே வந்து ஒரே டேப்லெட் கலர் போட்டிருக்கேன், நான் போடல, இன்னொருத்தர் போட்டாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம், எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு எந்த சாயில் என்ன விளையும். ஸோ இந்த ஒரே ஒரு டேப்லெட் கலர் படிச்சா போதும், மொத்த சாயில் உங்களுக்கு ஓவர். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த 4 சாயில் நீங்க வந்து பார்த்தோம்னா அலுவியல் சாயில், அதுக்கடுத்து பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்டரல் சாயில், இதுல எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு என்ன விளையும், அதை மட்டும் சிம்பிளா புரிஞ்சிங்கன்னா போதுமானது. இது வந்து கொஸ்டின் வாங்கிடலாம். மற்ற கிளாஸ் வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மண் அரிப்பு, மற்ற 4 சாயில், ஷீட் எரோஷன் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு கிளாஸ்ல நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா சாயில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால தான் நம்ம டெப்தா படிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா ஒரு 40-45 பேஜ் இருக்கும். இந்த பிடிஎஃப் நீங்க வந்து ஜெராக்ஸ் எல்லாம் போடாதீங்க. ஓகே. நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணிருக்கேன்னு, நீங்க இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து வாங்கியிருந்தீங்கன்னா இதே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா சிம்பிளாவே இருக்கும் உங்களுக்கு, எதையும் நம்ம காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு போட்டோ ஒரு ஐடியாஸ்க்காகனா நீங்க அதை படிச்சுக்கலாம். ஓகே. மத்தபடி வந்து பார்த்தோம்னா நீங்க சாயில்னா சிம்பிளா என்னென்ன சாயிலோ அதை நீங்க டைரக்டாவே நம்ம நோட்ஸ் இதுல இருக்குல்ல அதை நீங்க வாங்கி பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். இதை பாருங்க, 3 பேஜ்ல சாயில் முடிச்சுட்டு இருக்கோம். நீங்க இதே பார்த்துக்கலாம், ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து படிக்கிறதுக்குன்னா இப்படி பார்த்துக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்குலாம் உங்களுக்கு பிடிஎஃப், படிக்கிறதுக்குலாம் நீங்க இந்த மாதிரி இதுலயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாயில்னா என்ன, 8 டைப், எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு, ரெட் சாயில், ஒவ்வொரு சாயிலும் போட்டு கடைசியில வந்து போட்டோஸ் இருக்கும், அந்த 4 பேஜ் படிச்சா போதும். ஓகே. இந்த பிடிஎஃப் யாரும் ஜெராக்ஸ் அடிக்காதீங்க, உங்களுக்கு தான் செலவு, அது சொல்லலாம். சரி. ஓகே. உங்க அடுத்த கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு நம்ம வந்து அதை பார்க்கலாம்.